நண்பா, நம்ம இப்போ நாகமாரிக்கு தான் போக போகிறோம். நான் சொல்லவே தேவையில்லை, இப்பயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குட்டீஸ் கூட தான் போயிட்டுருக்கோன்னு. நம்மளோட நண்பா குட்டீஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாமா? இப்போ நம்ம எல்லாரும் தான் நாகமாரிக்கு போக போகிறோம். அப்புறம் இவரை ஞாபகம் இருக்கா? நம்ம சிவா தான். நம்ம மத்தாளப்பழ டேம் போனோமே. நம்ம ஊரில் வேறு வெயில் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதாவது சம்மர் சீசன் வந்துடுச்சு நண்பா. அதனால தான் நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு சின்ன ட்ரிப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாகமரையில் போய் குளிச்சுட்டு வரதுக்காக பிளான் பண்ணி எல்லோரும் கிளம்பிட்டோம். அப்புறம் நம்மளோட குட்டீஸுங்களுக்கும் ரொம்பவே போர் அடிச்சிச்சு, எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி குளுன்னு இருக்கிற ஆற்று தண்ணியில் போய் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏரியூர்லேருந்து கிளம்பி அப்படியே பெல்லூர் வழியாக வந்து அப்புறம் நெருப்பூரை தாண்டி அதுக்கப்புறம் தான் நாகமாரிக்கு வந்தாகணும். கரெக்டாக இதுதான் பெல்லூர் நண்பா. இப்போ நம்ம ஏரியூர்லேருந்து பெல்லூரை தாண்டி இப்போ நெருப்பூர் போயிட்டுருக்கோம் நண்பா. நம்மளோட குட்டீஸுங்க தான் கொஞ்சம் தக்கல் தான், போகிற வரவங்க எல்லாத்தையும் வம்பெடுக்கிறாங்க. அவ்வளோதான், நெருப்பூர் பக்கத்தில் வந்துடுச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி நெருப்பூருக்கு போயிருந்த வீடியோ போட்டிருப்போம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உயிரோட மீனை பிடிச்சிட்டு வரதுக்காக தான். இப்போ அந்த இடத்துல உயிரோட மீன் பிடிக்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் மூலிமா இப்போ அந்த கடையை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க நண்பா. சீப் அண்ட் பெஸ்ட்டோட மீன் வாங்கணும்னா இந்த போர்டில் தெரிகிற நெருப்பூருக்கு வந்துடுங்க. நம்ம இப்போ நெருப்பூருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு சண்டே மீண்டும் இதே நெருப்பூரில் வந்து உயிரோட மீனை வாங்கலாமா? அப்புறம் இது நாகமரை, அதாவது நெருப்பூரை தாண்டி ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி நாகமரை தீவு நண்பா. இப்பயே கொஞ்சம் நாகமரையோட தண்ணி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணி தான் ஒகேனக்கல்லேருந்து வர தண்ணி, அதாவது கர்நாடகா மாநிலத்திலேருந்து வர தண்ணி நண்பா. நம்ம ஒகேனக்கல் ட்ராவல் இன்னும் பார்க்கலின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், அந்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. ஆமாம் நண்பா, நம்ம நாகமரைக்கு வந்தாச்சு. போன டைம் எப்படி ஒகேனக்கல்லில் குளிச்சுட்டு இருக்கப்போ பசங்களோடு சேர்ந்து நம்ம மீனை உயிரோடு பிடிச்சிட்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த நாகமரியில் கண்டிப்பாக உயிரோட மீனை பிடிக்கிறதுக்கு எல்லோரும் பிளானோட ப்ரிப்பேரோடு வந்துட்டாங்க. அவ்வளோதான், நம்ம தருமபுரியில் ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த ரோடு நாகமரையோட முடியுது. ஆமாம் நண்பா, இந்த ரோடு இதோட முடியுது. இதோட தருமபுரி டிஸ்ட்ரிக்கும் முடிஞ்சிச்சு நண்பா. இதுக்கு மேலே சேலம் டிஸ்ட்ரிக் தான். தருமபுரி மாவட்டத்துக்கும் சேலம் மாவட்டத்துக்கும் நடுவில் போகிறது தான் இந்த ஒகேனக்கல் நாகமரை ஆறு நண்பா. தண்ணியை பார்த்தோன்னே சட்டையை கட்டியெல்லாம் கழட்டி போட்டு ஓடியே போயிட்டானுங்க நம்ம பசங்க. இந்த நாகமரை இடத்துல இந்த சன்செட்டை பார்க்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா? நம்ம ஒரு டைம் வந்தோமே குளத்தூர் போகணுன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதையும் பாருங்க நண்பா. பக்கத்தில் போய் நாகமரையை பார்க்கலாமா? கரெக்டாக இப்போ பரிசல் வர டைம், அதனால் பசங்கள்லாம் வெக்கப்படுறாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ பரிசல் வர டைமுங்கிறனால எல்லோரும் இப்போ பரிசல் ஏறி போகிறதுக்காக எல்லோரும் உக்காந்துட்ருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி எப்படி குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி எல்லோரும் காரில் ஏறிட்டாங்க நண்பா. என்னப்பா நாகமரை அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு வெறும் நாகமரையை காட்டிட்டு திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டீங்கன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட குட்டீஸுங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான். அதுக்குள்ளே ரோட்டில் எவனா வண்டியை நிறுத்திட்டு போயிட்டானுங்க. இன்னும் வாரமா போடுறா காட்டுக்குள்ள எடுத்துடணும்.
நான் வரதுக்கு முன்னாடி என்னையை விட்டுட்டு எல்லாரும் பசங்களும் நேற்றே ஒரு டைம் வந்து குளிச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதனால அதே இடத்துக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டு வந்துட்டாங்க நண்பா. அந்த இடத்துல கூட்டம் நிறையா இருக்காது. நேற்று மாதிரி அழகு விட்டுருவோம். இங்கே இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் full இங்கே தான் நான் எப்போ நான் நிறுத்திக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக வந்துருக்கு. இன்னைக்கு லைட்டாக யாருன்னு பார்த்தே எனக்கு தெரியுது. நேற்று இந்த ஆளெல்லாம் இல்லை. அலை நேற்று வந்த அனுபவத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே இல்லை, இன்னைக்கு தான் வந்து பருவநிலை மாற்றத்தினால் உங்களுக்காக இந்த ஏரியாவை ஒரு கார்லேயே ஒரு சுற்றி காட்ட போகிறோம். குளிக்கிறதுக்கு இந்த ஏரியா சூப்பரான ஏரியா. ஏரி இருக்குது. இல்லை தண்ணிக்குன்னு திறந்து விட்டாங்களா? இந்த இடத்த பார்த்தோன்னே நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேத்தால இவ்வளோ இல்லை. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். என்னென்ன பண்ணோன்னு சொல்லி எவ்வளோ மீன் பிடிச்சோன்னு பார்க்கலாம்.